அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்கள் 2026. இந்த மார்ச் மாதம் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மார்ச் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளானட்டரி போர்ஷன்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் எல்லாம் நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல கன்ஜக்ஷன் ஆகுது. இதுல ராகுவுடைய கன்ஜக்ஷனும் இருக்கும். ஸோ 6ஆம் இடத்துல 5 கிரகங்களுடைய கூட்டணி, இதெல்லாம் குரு பார்வையில் வந்துடுது. குரு நமக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்தில் இருக்காரு. வக்ரத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி குரு பகவான் 6ஆம் இடத்தையும் பார்த்துடுவார். ஸோ இது நான் ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன். அடுத்து நமக்கு 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனி போயிட்டு இருக்கு. அதே போல 12ஆம் இடத்துல கேது. இந்த மாதத்துல நம்ம மார்ச் 2ஆம் தேதி சுக்கிரன் உச்சம் ஆயிடுவாரு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம். சுக்கிர பகவான் நமக்கு கம்ப்ளீட்டா ஃபேவரான ஒரு பிளானட் தான். ஏன்னா அவர் 2ஆம் அதிபதி பிளஸ் 9ஆம் அதிபதி, அதாவது பாக்யாதிபதி, யோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக அந்த சுக்கிரன் அவர் 7ஆம் இடத்துல உச்சமாகிறது ரொம்ப நல்லது. அது நட்பு கிரகமாகிய சனியோடு தான் இணைகிறாரு. எனவே இந்த மாதத்துல யோக கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை தரக்கூடிய கிரகங்கள்லாம் நல்ல நிலைக்கு போகுது. அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்க்கிறேன். அதே போல இந்த மாதத்துல அசுப ஸ்தானங்களுக்கு அதிபதியா வரக்கூடிய கிரகங்கள் அசுப ஸ்தானத்திலேயே மறையுது. அதாவது 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. அதாவது சூரியன் 6th ஹவுஸ்ல இருப்பாரு. ரொம்ப நல்லது. திடீர் விபரீத ராஜயோகம் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி செவ்வாய் நமக்கு கம்ப்ளீட்டா அன்ஃபேவரான பிளானட். அதாவது 3, 8க்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் நமக்கு 6ஆம் இடத்துல மறைகிறது ரொம்ப நல்லது. இது ஹெல்த் ரீதியா சின்ன ட்ரபிளை கொடுத்தாலும் குரு பார்வை நமக்கு கம்ப்ளீட்டா ஃபேவர் பண்ணுது. அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி போர்ஷன்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. இப்போ இதை நம்ம இன்னும் டீடெயிலா டெப்தா இந்த மார்ச் மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதத்துல ஃபேமிலி எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணும்போது 2ஆம் அதிபதியா வரக்கூடிய சுக்கிரன் நமக்கு இந்த மாதத்துல 2ஆம் தேதி உச்சம் ஆயிடுவார். ரொம்ப நல்லது. குடும்பத்துல இருந்த குழப்பம், பிரச்சனை இதெல்லாம் இந்த மாதத்துல கியூர் ஆகக்கூடிய ஒரு மாதம். குடும்பத்துல இருக்கக்கூடிய சுமை அமைப்புகள் இந்த மாதத்துல குறையும். குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்ப அமைப்புகள் இந்த மாதத்துல கண்டிப்பா குறையும். குடும்பத்துல மங்கள மாற்றம், மங்கள விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் டெஃபினட்டா நிகழ ஆரம்பிக்கும். குடும்பம் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துல டெஃபினட்டா தென்படும். கடந்த காலகட்டங்களில் ஃபேமிலி ரீதியா இருந்த கடுமையான தடுமாற்றங்கள்லாம் இந்த மாதத்துல குறையும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேச்சுல ஒரு இனிமை, நல்ல ஒரு உற்சாகமான ஒரு சிந்தனை, குடும்பத்துடைய அந்த ஒத்துழைப்பு, ஆறுதல், அதெல்லாம் அந்த மாதத்துல நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முறையில கிடைக்குது. எனவே ஃபேமிலி ரீதியா இந்த மாதம் பாசிட்டிவா தான் இருக்கு. எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. அடுத்தது நம்ம பாக்குறது தொழில், உத்தியோகம், இதெல்லாம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10ஆம் இடத்துல குரு, 10ஆம் அதிபதியாக்கப்பட்ட புத பகவான் நமக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. பிளஸ் குரு பார்வையில வந்துடுறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல சில சுமை அமைப்புகள் இருக்கும். நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சுமை அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போகும். ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணுவீங்க. எதுவும் உங்களுக்கு ரொம்ப டல்லா போகுது அப்படின்லாம் சொல்ல முடியல. கொஞ்சம் பிரஷர் இருந்தாலும் கொஞ்சம் பரபரப்பா, ஒரு உற்சாகமா, ஒரு மகிழ்ச்சியா அதை எடுத்துட்டு போகுது. குருவுடைய பார்வையில அந்த ஜீவனாதிபதி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். 10ஆம் இடத்துல இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது ஒரு நல்ல விஷயம். எனவே ஒரு மாதிரி ஒரு விஷயத்த புதுசா கத்துக்கிறீங்க, என்ஜாய் பண்ணி அந்த ஒர்க்கை பண்றீங்க. அது எதுவும் உங்களுக்கு பெருசா சுமையா தெரியல. இருப்பினும் டைம் பத்தல, ஒரு மாதிரி கொஞ்சம் பரபரப்பா போகுது, சுத்தமா டைம் பத்தல, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒர்க்ல கொஞ்சம் ப்ரெஷர் போகும். பட் அது உங்களுக்கு ஒரு என்ஜாயா தான் இருக்கும். எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. எனவே இந்த மாதத்துல உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா குற்றமா தெரியல. ஒரு மாதிரி மகிழ்ச்சியா, நிதானமா, நிறைவா, அழகா எடுத்துட்டு போயிடும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுக்கு ஃபேவரா இல்லை. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல வேலை கிடைச்சிடும். ஒரு நல்ல வேலை எனக்கு இல்லை, ரொம்ப நாளா வேலைக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவா கிளிக் ஆகிடும். அதுக்கு நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம இந்த மாதத்துல பாக்குறது தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கடன் சிந்தனை வந்துடும். கடன் வாங்கி தொழில் பண்ணுவோமா, அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா, இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் போகும். அவசர முடிவு, அவசர மாற்றம் தொழில் சார்ந்த வகையில் எடுக்க வேண்டாம். இந்த மாதத்துல கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ற பிளான் இருக்குன்னா அதை கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி வைங்க. அவசரமா அதை உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம்.
கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, டைம் எடுத்து யோசிங்க, கரெக்டா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறங்குறது நல்லது. ஜீவனஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த குரு கூட்டு தொழில் சம்பந்தமான சிந்தனை எல்லாம் கொடுக்கும். பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். எதுலையும் அவசரப்பட்டு அகலகால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராசிநாதன் கடன் சிந்தனையை தூண்டுவாரு. கடன் வாங்கி நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணோம், இதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னு கடன் சிந்தனையை தூண்டும். அதுல பிசினஸ்க்காக அதிகமா கடன் வாங்கி இதுலயும் போய் லாக் ஆயிட வேண்டாம். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி இந்த மாதத்துல ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இந்த மாதத்துல நல்லா ஸ்மூத்தா நகரும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த மாதத்துல இருக்காது. உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். என்னதான் 10ல குரு வந்தா பதவி பறி போகும் அப்படிங்கிற விதியெல்லாம் சொல்லியிருந்தாலும் அது பெருசா பாதிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியா வந்து கேந்திர ஸ்தானத்திலே அமர்ந்திருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த மாதத்துல உத்தியோகத்துல ஒரு உயர்வு உண்டு. நல்ல டெக்னிக்கா யோசிப்பீங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் யோசிச்சு பிசினஸை ஒரு நல்ல growthக்கு கொண்டு வருவீங்க. உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கிற போட்டிகள்லாம் குறையும். இந்த மாதத்துல உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கான போட்டி வந்தாலும் அதெல்லாம் போராடி வெற்றி அடைவீங்க. இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். நல்ல கவலை வேண்டாம். ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா அது நல்ல growth ஆகும். அதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாம். அதுக்கு பாசிட்டிவா இருக்கு. உத்தியோகம் தொழில் எதுவும் பெருசா குறைய சொல்ற அளவுக்கு இல்ல. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்புல இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் அதிபதி இந்த மாதத்துல 7ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். நல்ல தனலாபம் இருக்கும். தேவைகள் எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கடன் இந்த மாதத்துல கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கடன் ஏதாச்சும் நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கடன் உதவி தேவைப்படுது அப்படின்னா அந்த கடன் உதவி இப்ப கிடைக்கும். இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க அந்த கடன் எல்லாம் கரெக்டா சேங்ஷன் ஆகும். அதே போல வந்து கடன் சார்ந்த வகையில வெளில கொடுத்த போனா இப்ப கைக்கு திரும்ப வரும். அதே போல பொருளாதார ரீதியா இருக்கிற கடுமையான நெருக்கடி இந்த மாதத்துல குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம 12ல இருக்கிற கேது தொடர் விரைய செலவு கொடுத்துட்டே இருக்கும். கடன் வாங்கி மாற்றம் செய்யலாம், செலவு பண்ணலாம், கையில பணம் தங்காது, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எடுத்துட்டு போகும். 12ல இருக்கிற கேது கையில எதையும் பொருளாதாரமா வச்சுக்க விடாது. அது அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்க வைக்கும். எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதை தாண்டின செலவு டெஃபினட்டா இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா 12ஆம் பாவகத்தை மிக முக்கியமான கிரகங்கள் எல்லாமே கனெக்ட் பண்ணுது. நல்ல செலவு இந்த மாதத்துல அதிகம். ஆனா அதற்கு ஈக்குவலான ஒரு பொருளாதாரம், ஒரு சம்பாத்தியம் இந்த மாதத்துல உங்களுக்கு டெஃபினட்டா கிடைச்சிடும். எனவே பொருளாதார ரீதியா பெருசா குழப்பம் இல்லை. செலவு அதிகமா இருக்கு, பட்ஜெட்லாம் முன்னாடியே போடுறீங்க, கைக்கு பணம் வரதுக்கு முன்னாடியே பட்ஜெட் போட்டுருவோம். அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் இது. இருந்தாலும் உச்ச சுக்கிரன் டெஃபினட்டா ஒரு நல்ல லாபத்தை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியை உங்களுக்கு டெஃபினட்டா கொடுத்துருவார். அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல சுக்கிரன் உச்சம், 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உச்சம். இந்த கண்டக சனி மட்டும் ஒரு மாதிரி திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்திட்டே இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா திருமணம் நிச்சயமாகி அதை அடுத்த மூமெண்ட்டுக்கு பண்ண முடியாம அப்படியே திணறிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்தி கிடைக்கும். திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா தாராளமா இந்த மாதத்துல சுப செய்தி எதிர்பார்க்கலாம். திருமணம் நிச்சயிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாத திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். திருமண சுபகாரியங்கள் இதெல்லாம் மங்களகரமா நடக்கிறதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் உச்சமாகிறாரு. 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி உச்சம், 7ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. எனவே இந்த மாதம் பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது திருமண முயற்சிக்கு வெற்றியை கொடுக்குது. நிறைய பேருக்கு திருமண சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல நிறைய பேருக்கு உண்டு. அடுத்தது நம்ம பார்க்கறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில ஒரு மாதிரி போராட்ட அமைப்புல தான் இருக்கு. இந்த மாதம் அதுக்கு விதிவிலக்கு. இந்த மாதம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியை கொடுத்துரும், மன நிறைவை கொடுத்துரும், மன மகிழ்ச்சியை கொடுத்துரும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். ஒரு மாதிரி உற்சாகமா மகிழ்ச்சியா வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா குடும்பத்தை நடத்துறதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. எனவே மன வாழ்க்கையில இருந்த கடுமையான போராட்டங்கள் இந்த மாதத்துல டெஃபினட்டா குறையும். இந்த மாதத்துல 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் வாழ்க்கை, காதல் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் 5க்கு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. எனவே காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த மாதம் வந்து ஃபேவரா இருக்கு. நிறைய பேருக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். ஃபேமிலியில ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமையோட அந்த திருமணம் நடக்கும். காதல் வாழ்க்கையில இருந்த குழப்பம், குளறுபடி, பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த மாதத்துல காதல் உறவு ஒரு இனிமையையும் காதல் வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டையும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகம் சுத்தமா இருக்கு, பாதிப்பா இல்லை. எனவே புத்திர பாக்கியத்துக்கு தாராளமா முயற்சி செய்யலாம்.
புத்திரபாகியம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு சுப செய்தி கிடைச்சிரும். குழந்தை பிறத்தல் காரணமாகவும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். புத்திரபாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு, இது நெகட்டிவா இல்ல. அடுத்த பிள்ளைகள் பத்தி நம்ம பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 7ல இருக்கிறதுனால இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலைகள்லாம் குறையும். பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு உண்டு, பிள்ளைகளுடைய ஆறுதல் உண்டு. பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை தாராளமா அந்த மாதத்துல செயல்படுத்தலாம். ஸோ பிள்ளைகள் சார்ந்த வகையில உயர்வு, முன்னேற்றம், பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் குறையிறது, பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல் குறையிறது, இதெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த மாதத்துல உங்களுக்கு ஃபேவரா வருது, எதுவும் நெகட்டிவா இல்ல. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயம் வளர்ச்சியை கொடுக்குது. அதனால உங்களுடைய மனம் ஒரு திருப்தி அடையுது, மனம் மகிழ்ச்சி அடையுது. பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்ச விஷயத்தை இந்த மாதத்துல செய்வீங்க, செயல்படுத்துவீங்க. அதுல ஒரு மன நிறைவு டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்ச் 9க்கு பிறகு மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு, குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கு. சனி பார்வையும் 4ஆம் இடத்துல இருந்தாலும் குரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி சம சப்தம பார்வையை 4ஆம் இடத்துல பதிக்கிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த மாதத்துல கல்வியில பெருசா தடுமாற்றங்கள் இல்ல. கடந்த காலகட்டங்களில் இருந்த குழப்பம், குளறுபடி, தடை, தாமதம், கல்வியில இருந்து வந்த அந்த தயக்கம், பயம், அதெல்லாம் அந்த மாதத்தில் அப்படியே சுக்குநூறா நொறுங்கிடும். எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கல்வியில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்ல படிப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். இந்த மாதம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு, எதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. கல்வி சார்ந்த விஷயம் எதுவும் தொய்வு நிலையா தெரியல. படிப்புல உயர்வு உண்டு. மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஏற்றம் இந்த மாதத்துல டெஃபினட்டா உண்டு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாச்சும் எழுதுறீங்கன்னா இந்த மாதத்துல உறுதியா வெற்றி கிடைக்கும். ஏன்னா உபஜய ஸ்தானத்துல மாத கிரகங்கள் எல்லாம் கன்ஜக்ஷன்ல இருக்கு. திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு உண்டு. எனவே இந்த மாதத்துல நீங்க ஏதாச்சும் எக்ஸாம் எழுதுறீங்க, அதுல உங்களுக்கு போட்டித்தன்மை எல்லாம் இருக்குன்னா அதுல உங்களுக்கு உறுதியான வெற்றி கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கறது தேக ஆரோக்கியம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னாக்கா 6ஆம் இடம் 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கு. ஜென்மத்துல வேற சனி பார்வை இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு, கவனம் செலுத்திக்கிறது நல்லது. வயிறு சம்பந்தமான உபாதைகள் நிறைய பேருக்கு நீங்கும். எனவே வயிறு சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும். செரிமான கோளாறு நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல இந்த ஸ்டொமக் பெயின்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க. உங்க ஹெல்த்தை நல்லா பராமரிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் இந்த மாதத்துல உடைய கால், பாதம், கால் பகுதி இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த புதிகால் வெடிப்பு, அதுல ஏதாச்சும் பெயின் வருது, இது போன்ற அமைப்புகள்லாம் உருவாகுது. கால் பகுதிகளில் அடிபடாம பாத்துக்கோங்க. ஸோ உங்க ஹெல்த்தை கம்ப்ளீட்டா கேர் எடுத்துக்கணும். இந்த மாதத்துல 6ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது வயிறு சார்ந்த வகையில உபத்திரத்தை கொடுத்துரும். அதே மாதிரி 8ஆம் அதிபதியாகப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ அதுவுமே வயிறு சார்ந்த பகுதிகளை தான் குறிக்குது. அதே போல இந்த மாதத்துல கழிவு நீக்க உறுப்புகள், உங்களோட பிரைவேட் பார்ட், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை, அரிப்பு சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் நீங்க வாய்ப்பு இருக்கு, கவனம் தேவை. மேலும் இந்த மாதத்துல இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 6ல இருக்காரு, அதுவும் செவ்வாயா இருக்காரு. எனவே இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு இந்த வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் நீங்க வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனம் தேவை. நிதானமா வண்டி வாகனங்களை இயக்குங்க. ஏன்னா அது ஒரு சின்ன சிம்டம்ஸ் காமிக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஓவராலா இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெரிய லெவல குற்றமா தெரியல. முக்கியமா நான் சொல்றது உங்க ஹெல்த், தேக ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டா போதும். மற்ற விஷயம்லாம் எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல. சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியும். அதுக்கு ஃபேவரா இருக்கு. அதே போல தந்தை சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. தந்தைக்கு கோப உணர்வு வரலாம், அல்லது தந்தையுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே தந்தை சார்ந்த விஷயங்களை கவனம் வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி எதுவும் பெருசா குற்றமா இல்லை. நிறைய சுபத்துவமான மாற்றம், நல்ல வளர்ச்சிக்கான அடித்தளம் அது இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு டெஃபினட்டா தென்படும். வாழ்த்துக்கள்.